எந்த நேரத்துல ஒரு ஸ்மோக்கர் வந்து எனக்கு லங் கேன்சர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சிம்டம்ஸை உணர்ந்து டாக்டரை வந்து பார்க்கலாம்? Before I talk about staging, you have put one good question. Sir, lung cancer வந்து ஸ்மோக்கிங் பண்ணுற எல்லாத்துக்கும் lung cancer வர வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. This exactly is what the public thinks. Yes, எங்கள் தாத்தா 10 வருஷம் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை எங்கள் வீட்டில் வந்து 50 வருஷம் பெரியவர் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தார், அவங்களுக்கு எல்லாமே கேன்சர் வரல, நம்ம ஒரு தடவை ஸ்மோக் பண்ணால் என்ன ஆகிட போகிறதுங்கிறது வந்து ஒரு காமன் மித். அது இதுக்கு வந்து ஒரு குட்டி அனாலஜி சொல்கிறேன்னா, ரோட்ல வந்து ரேஷாக டிரைவ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே ஆக்சிடென்ட் நடக்கணும்னு அவசியம் இல்லை. பட் தென் ஒரு மெதுவாக போகிற வண்டியை காட்டிலும் ஒரு ரேஷாக டிரைவ் பண்ணுறவனுக்கு வந்து ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் இன்டு அன் ஆக்சிடென்ட் இஸ் ஹையர். அதே போல தான் ஒரு ஸ்மோக்கருக்கு. நான் ஸ்மோக்கருக்கு வந்து லங் கேன்சர் வரதுக்குரிய சான்சஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால், பட் தே மே டெவலப் இட். பட் ஒரு ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு the risk is many fold. So I don't think ஒரு ஸ்மோக் பண்ணுறது வந்து அப்படி ஒரு லைட்டாக எடுத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். காமனாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த லங் கேன்சர் வந்து இருமல், வற்றாத இருமல், ரொம்ப நாள் தீராமல் இருமல் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு லங் கேன்சரை பற்றி சந்தேகப்பட வேண்டியிருக்கும். ரெண்டாவது, சளியிலையோ இல்லை இருமும் போது சளி கபத்துல எல்லாம் வந்து என்னைக்காவது இருமல் இருந்துச்சுன்னா அதுவும் லங் கேன்சரை வந்து குறிக்கலாம். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லங் கேன்சரில் தான் நமக்கு வந்து மூச்சு விடுறதுக்குரிய கஷ்டம் வரும்.